ஆணைமுகன் ஆறுமுகன் தாள் என் சிரமேல் போற்றி. மாதா பிதா குரு தெய்வம் தாள் என் சிரமேல் போற்றி. ஓம் நம சூர்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனி பேச்ச ராகவே கேதவே நம. ஆதித்தாய் பாடல்களை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் இந்த பாடல் என்ன சொல்லுது அப்படிங்கிறத பார்ப்போம். வேங்கை வரிப்புலி நோய் தீர்த்த விடகாரி, ஆங்கு அதனுக்கு ஆகாரமானது போல் பாங்கரியா புல்லறிவாளருக்கு செய்த உபகாரம், கல்லின் மேல் இட்ட களம். இது வைத்திய பாடல்களாகவும் நம்ம எடுத்துக்கலாம். வைத்திய நோக்கோடு உள்ள விஷயங்களும் இதில் பொதிஞ்சிருக்கு அவையோட பாடலில். வேங்கை வரிப்புலி நோய் தீர்த்த விடகாரி. அப்போ வேங்கை 16 அடி வேங்கை, 32 அடி வேங்கை அப்படிலாம் சொல்கிறோம். ஒரு தாவுனா 16 அடி தாவும். இன்னொரு அடுத்த சில அதிலே ஒரு ரகங்கள் இருக்குது. ஒரு தாவுனா 32 அடி தாவுமா. அதான் வேங்கைங்கிறது. வேங்கை வரிப்புலி நோய் தீர்த்த விடகாரி. ஒரு வைத்தியன் காட்டு வழியாக போய்கிட்டு இருக்கிறான். அவனுக்கு சகல விதமான வைத்திய கலைகள்லையும் சிறந்தவன். சித்த வைத்தியமாக இருந்தாலும் சரி, ஆயுர்வேதமாக இருந்தாலும் சரி, மூலிகை வைத்தியம், அது எதுவாக இருந்தாலும் வைத்தியன்னா அவன் சகலமும் அறிஞ்சவன். அது தற்செயலாக பார்க்குறான். ஒரு எலும்பு கூடு கிடக்கு ஒரு மிருகத்தோட பார்த்தா அனலைஸ் பண்ணி பார்க்குறான். அது புலியோட எலும்பு கூடு அப்படின்னு அனலைஸ் பண்ணிடுறான். வரிப்புலி, வரி வரியாக இருக்கக்கூடிய புலி, வரிப்புலி. அதான் வேங்கை வரிப்புலி நோய் தீர்த்த விடகாரி. விடகாரி வைத்தியன். அவனுக்கு இந்த உயிர்ப்பு கொடுக்கக்கூடிய தன்மையும் அந்த கலையும் அவன் கற்றுக்கிட்டவன். எல்லா விஷயமும் தெரியாத ஒன்றும் கிடையாது. அப்போ எல்லாம் தெரிந்தவர்கள் சில நேரங்களில் ஒன்றும் தெரியாமல் ஆயிடுறாங்க இல்லையா. அதனுடைய தத்துவம் தான் அந்த பாடலுடைய விளக்கம். இப்போ வேங்கை வரிப்புலி நோய் தீர்த்த விடகாரி. பார்க்குறான், அந்த எலும்பெல்லாம் ஒன்று சேர்த்து வைக்கிறான். கையெலும்பு, கால் எலும்பு, வாயெலும்பு, தலையெலும்பு, எல்லாம் விழா எலும்பு எல்லாம் சேர்த்து வைக்கிறான். உருவத்தை கொடுக்குறான். மந்திரத்தை சொல்கிறான். உயிர்ப்பு வந்துடுது. அந்த புலி எந்திரிச்சிருது, உயிரோடு எந்திரிச்சிருது. எந்திரிச்சதுமே அது செத்து பல வருஷம் ஆச்சு. பசி இவ்வளவு அடித்து சாப்பிட்டுப்படுது. அதான் வேங்கை வரிப்புலி நோய் தீர்த்த விடகாரி, ஆங்கு அதனுக்கு ஆகாரமானது போல். அப்போ ஒரு உபகாரம், ஒரு உதவி ஒருத்தருக்கு செய்யணும்னா பார்த்து செய்யணும். பாத்திரம் இருந்து பிச்சை எடு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கலே, அதுதான் இது, வேறு ஒன்று. அப்போ ஒருத்தருக்கு உதவி செய்யணும்னா அந்த உதவி எப்படிப்பட்டவா, அவனாலே நமக்கு தீங்கு வந்து போயிடும். அதுதான் பாடல் சொல்லு. அப்போ இவன் பாட்டில் போயிருக்கிட்டு இருந்துருக்கலாம். பாகம்னு இறக்கப்பட்டு அதுக்கு உயிர்ப்பு கொடுத்தான். அவனையும் அடித்து சாப்பிட்டு பிடிச்சி. வளர்த்த கடாயாக மாரில் பாயின்னு சொல்லுவாங்கள்ல, கிராமத்தில் சொல்லலாம். ஊனி வச்ச களியை உச்சியை பழக்கம்னாமா. அதான் இது. அதான் அம்மா வந்து தெளிவாக சொல்லுது. வேங்கை வரிப்புலி நோய் தீர்த்த விடகாரி வைத்தியன், ஆங்கு அதனுக்கு ஆகாரமானது. அதுக்கு உத்தன் ஆகாரமாக அவனே ஆகி போயிட்டான். பாங்கரியா புல்லறிவாளருக்கு செய்த விவகாரம். எந்த விதமான நல்ல எண்ணம், நல்ல சிந்தனை இப்படி இல்லாதவாளுக்கு புல்லறிவாளர், நல்லறிவாளர், புல்லறிவாளர். நல்லறிவாளருக்கு எதிர்ப்பு புல்லறிவாளர். ஐயக்கத்தனம், இந்த முடிச்சு வைக்கத்தனம், முள்ள மாதிரித்தனம், சூது வாது, குண்டை தூக்கி குழியில் போடுறது, குழியை தூக்கி குண்டில் போட்டுறது, பசப்பு பேச்சு, இப்படி சொல்கிறான். நிறையா விஷயங்களை சொல்லலாம். அப்போ பதுங்கி இருக்கிறது, பதுங்கி இருந்து ஒரு காரியத்தை செய்கிறது, தந்திரம் யுத்தியரோட இப்படி மாதிரி இருக்கவாளுக்கு போய் ஒரு நன்மை பண்ணிட்டோம்னு வச்சுக்க, அது கல்லின் மேல் இட்ட களம். ஒரு நல்ல மண் பாத்திரத்தை கல்லில் தூக்கி போட்டால் என்ன ஆகும், உடஞ்சி போயிடும். அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு மன உடைச்சல்களை கொடுத்துரும். செய்யக்கூடாது, பார்த்து நடந்துக்குங்கப்பா அப்படின்னு பாட்டி சொல்லுது. வேங்கை வரிப்புலி நோய் தீர்த்த விடகாரி, ஆங்கு அதனுக்கு ஆகாரம் ஆனது போல் பாங்கரியா புல்லறிவாளருக்கு செய்த உபகாரம், கல்லின் மேல் இட்ட களம் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஈஸியாக, ரொம்ப எளிமையாக சொல்லியிருக்கு. அப்போ உலகியலை பற்றி சொல்லக்கூடிய விஷயந்தான் இருந்தாலும் இதில் தெளிவானால்தான்
ஞானம் கிடைக்கும், ஞான மார்க்கம் கிடைக்கும் அப்படிங்கிற தத்துவமும் இதில் அடங்கியிருக்கு. அதில் ஒரு உபகாரத்தை செய்யும்போது பார்த்து செய்யுங்க, பார்த்து நடந்துக்குங்க அப்படிங்கிற எச்சரிக்கை பண்ணக்கூடிய பாடல் தான் இந்த உலகியருக்கு எச்சரிக்கை பண்ணக்கூடிய லௌகீக வாழ்க்கையில் இப்படியெல்லாம் இருக்கும், பார்த்து நடந்துங்கப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய எச்சரிக்கை பாடல் தான் இது. இதன்படி நடந்துக்கிட்டோம்னா வாழ்வியல் சிறக்கும். அடுத்து ஆப்த வாக்கியத்தில் ஒரு விஷயத்தை ஒரு பாடலாக பார்ப்போம். அட்டமத்ததிவன் இரேசனையாகி சப்தமத்தில் கேதுவுற புந்தியும் சேர. எட்டு வீட்டதிவன் காரியாகி இருந்தவன் ஜென்மம் ஏறிடில் தொட்டவன் மிக்க சத்ருவான் துயரம் என்றே உரை. அட்டமத்ததிவன் காரியோடு அணுகி அம்புலிக்கு ஆர்லேன் திட்டமாய் சொல்லேன் தெரிந்திடும்படிக்கு திருடியும் இதவையுமாமை. அப்போ ஊரடிஞ்ச திருடின்னு சொல்கிறோம்ல, திருட்டுத்தனம் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்கிறோம்ல, எல்லாருக்கும் தெரியும், ஆனால் அவாதம் பண்ணுறாங்க. அந்த மாதிரி அமைப்பு எதுனா, அப்போ அட்டமத்ததிவன் காரியோடு அணுகி அம்புலிக்கு ஆர்லேன் திட்டமாய் சொல்லேன் தெரிந்திடும்படிக்கு திருடியும் இதவையுமாமை அப்படின்னு பாடல் சொன்னது. அப்போ அஷ்டமாதிபதி எப்படி இருக்கிறாரு, யாரோட சேர்ந்துருக்கிறாரு, அதன்படியும் வாழ்க்கை முறையை சொல்லு அப்படிங்கிறதான் பாடலோட கருத்து. அப்போ அதை அட்டமத்ததிபன் காரி யார், சனீஸ்வர பகவானோட சேர்ந்துருந்தா அதோட நிலை இப்படித்தான் இருக்கும். அப்போ அதை மாற்ற முடியாது.